வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. மக்களவையில் நேற்று ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதத்தின் போது மிக தெளிவாக தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்த வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோரை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புலிகளின் இயற்கை வாழ்விடங்களை பாதுகாப்பதற்கும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உலக அளவில் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதற்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 29ஆம் தேதி இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. உலக புலிகள் தினத்தை முன்னிட்டு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் புலிகள் மற்றும் அவற்றின் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நகர தந்தை எதுவார் குபேர் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், அரசு கொறடா திரு ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் ஜே சரவணன்குமார், திரு KSP ரமேஷ், திரு லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உக்ரைன் போர் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ரஷ்ய அதிபர் திரு புட்டினுக்கு இன்னும் 12 நாட்கள் மட்டுமே அவகாசம் உள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டியின் கிரிக்கோ ரோமன் பிரிவில் இந்தியாவின் ஹர்தீப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.